வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்குடன் ஒரு ஹாலிவுட் அடல்ட் காமெடி த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கிற பால்ஸ் அப் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த படம் ஒருத்தா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, படத்தோட ஹீரோக்கள்ல ஒருத்தரான பால் வால்டர் ஹவுசர் ஒரு வித்தியாசமான காண்டம் ஒன்ன கண்டுபிடிக்கிறாரு. அந்த காண்டத்தை உலகம் ஃபுல்லா கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நிறுவனத்தோட சேல்ஸ் ஆபீசரான மார்க் வெல்பெர்க் ஒரு திட்டம் போடுறாரு. அந்த திட்டம் தப்பா வந்து முடிய இவங்க ரெண்டு பேத்துக்குமே வேலை போகுது. ஒரு நாள் இவங்க ரெண்டு பேருமே பிரேசில்ல நடக்கிற உலக கோப்பை கால்பந்து போட்டிக்கு போறாங்க. அங்க இவங்க ரெண்டு பேருமே ஒரு பிரச்சனையில மாட்ட பிரேசில் நாட்டு மக்கள் எல்லாருமே இவங்களை வெறுத்து இவங்களுக்கு எதிரியா மாறுறாங்க. இதுக்கப்புறம் அந்த நாட்டு மக்கள் கிட்ட இருந்தோம், போலீஸ் கிட்ட இருந்தோம், போதைப் பொருள் கடத்தல் கும்பல் கிட்ட இருந்தோம், இவங்க ரெண்டு பேருமே எப்படியெல்லாம் தப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, படத்துல மார்க் வெல்பெர்க் மற்றும் பால் வால்டர் ஹவுசர் இவங்க ரெண்டு பேத்துக்குமான கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்குது. மார்க் வெல்பெர்கோட அந்த ஓவர் கான்பிடென்ட்டும் பால் வால்டர் ஹவுசரோட அந்த பதற்றமும் நமக்கு நல்லாவே சிரிப்பை கொடுக்குது. நீங்க லாஜிக் எதையுமே எதிர்பார்க்காம அடல்ட் காமெடி மற்றும் மொக்க ஜோக்குகளை எதிர்பார்க்கிறவங்களா இருந்தா இந்த படம் உங்களை திருப்திப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த படம் 1 மணி நேரம் 45 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. படத்தோட கேமரா ஒர்க் நல்லாவே இருக்கு. படத்தோட குறைகள் அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தோட திரைக்கதையில சுவாரஸ்யம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறைவா தான் இருக்குது. அதனால படம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தாம பிளாட்டா தான் திரைக்கதை மூவ் ஆகுது. இந்த படத்துல கெட்ட வார்த்தை பேசுற மாதிரியான காட்சிகளும் அடல்ட் காட்சிகளும் இருக்கு. சோ ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்க முடியாது. படத்துல வர கதாபாத்திரங்கள் பெருசா ஆடியன்ஸ் மனசுல பதிய மாட்டுக்குது. படத்துல வர அடல்ட் காமெடி காட்சிகள் சில இடங்கள்ல வரம்பு மீறி இருக்கதான் செய்யுது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் ஆவரேஜுக்கும் கொஞ்சம் கீழே அப்படின்னு சொல்லலாம். 10க்கு 5 ரேட்டிங் கொடுக்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க. தமிழ் டப்பிங்லயே இருக்கு. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.